நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல வராங்க. ஃப்ரிட்ஜு ஓடல, கூலிங் வரல, இல்லை ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் ஐஸ் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம உடனே கஸ்டமர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஃப்ரிட்ஜு ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணி வைங்க, நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் அவங்களுக்கு சொல்லிடணும். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நமக்கு கம்ப்ளைண்ட்டுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே அவங்க கூப்பிட்டாங்கன்னாக்கா சர்வீஸ் சார்ஜ் ஒரு 100 ரூபா வாங்கலாம். ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே கூப்பிட்றாங்கன்னா, இல்லை அதுக்கு மேலே லிமிட்டட் 10 கிலோமீட்ரு, அது வரைக்கும் நம்ம ஒரு 200 ரூபா சர்வீஸ் சார்ஜ் கேட்கணும். நாங்கள் செக் பண்ணால் எங்களுக்கு ஒரு 200 ரூபா சர்வீஸ் சார்ஜ் ஆகும் சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுறா. அவங்க பரவாயில்ல பாருங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா 10 கிலோமீட்டரில் இருப்பாங்க, ஆனால் நம்ம 200 ரூபா சொல்லும் போது என்னங்க அவ்வளோ காசான்னு கேட்பாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 500 ரூபா இல்லாமல் யாரும் வேலை செய்கிறதில்ல. பட் நம்ம ஃப்ரிட்ஜ் டெக்னீஷியன் மட்டும்தான் இன்னமும் அந்த 100 200 தாண்டாமல் இருக்கிறோம். பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் அதுதான். ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க அந்த 200 ரூபா கொடுக்கறதுக்கு முன்ன பின்ன பார்த்தாங்கனாக்கா, நீங்கள் ஃப்ரிட்ஜ் இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க அது டபுள் செலவு அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஒரு பாயிண்ட் வச்சிங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட், நம்ம இங்கேருந்து போயிட்டு வரத்துக்கான பெட்ரோல் செலவுக்கு, வண்டி தேய்மானத்துக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் பைசா நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதேமாரி கஸ்டமர் சொன்னதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிடணும். மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டீங்க, போன உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே போயிட்டு பின்னாடி போய் உட்காந்து ரிலே போய் செக் பண்ணுவாங்க, கம்ப்ரஸரை செக் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு வைங்களாம். ஆனால் முறைப்படி நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஒரு ரவுண்டு சுற்றி வரணும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழெல்லாம் சரிச்சு போய் கேப்பு இருக்கும், அது மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது டோர் பீடிங்கு லீக்கேஜ் இருக்கா. நம்ம செல்லில் ஒரு லைட்டை டார்ச் அடித்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைட்டு பவர் நமக்கு தெரியக்கூடாது. அப்படி அதிகமான ஒரு பவர் தெரியுது அப்படின்னு சொல்லி அங்கே கேப் இருந்ததுனாக்கா, நாம் அந்த ஓடாத ஃப்ரிட்ஜை ஓட வச்சாலும் கூட அவங்க செலவு பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் என்ன சரி பண்ணீங்களோ அந்த பிரச்சனை வரும். சில மெக்கானிக் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு பீடிங்கை செக் பண்ண மாட்டாங்க, பாட்டம் செக் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓஎல்பி போயிடுச்சின்னு சொல்லிட்டு ஓஎல்பி மாற்றுவாங்க, ரிலே மாற்றுவாங்க, தெர்மோஸ்டாட் கூட மாற்றுறாங்கன்னு வைங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, அந்த லீக்கேஜ் இருக்கிறதுனால தான் அந்த ரிலே ஓஎல்பி ஃபால்ட்டு வருது, தெர்மோஸ்டாட் ஃபால்ட்டு வருது. அதை நம்ம சரி பண்ணாமல் இதை மாற்றி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக 4-5 நாளில் நமக்கு கூப்பிடுவாங்க. அந்த பீடிங்கை நம்மளால் சரி பண்ண முடியாது, அது கிடைக்கிறது இல்லை. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் கிடைச்சிது அப்படின்னா அதை முதல்ல அதை சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ண முடியலன்னா நீங்கள் மற்ற வேலை எது செஞ்சாலும் அது உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட ஒரு கெட்ட பேரை கண்டிப்பாக உண்டாக்கும். நிறைய பேர் கமெண்டில் என்ன கேட்குறீங்க, ஒயரிங் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒயரிங் டயக்ராமு அதில் இருக்குது, தெளிவாக இருக்குது, அதை போய் பாருங்கள். ரெண்டாவது, ரிலே ஓஎல்பி இல்லாமல் கம்ப்ரஸரை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த கார்டு ஒயரு, அதேமாரி அது எப்படி நம்ம அந்த ஒயரிங் டயக்ராம் நீங்கள் எப்படி அந்த நம்ம கார்டு ஒயரை ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்குது. தயவுசெய்து எல்லா வீடியோவும் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள்.
நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தும் அதில் இருக்குது. சரிங்களா? ஆமாம், பாருங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் சில விளக்கங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.